என்னடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 90s ஃபேமிலி சுரேஷ் தரேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் விநாயகர் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எப்பவுமே மை பொண்டாட்டி அடிநீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும். நம்ம வீட்டில் காலையிலே அருகாளுக்கு பூவெல்லாம் வச்சு சாமி எலுமிச்சை பழமும் வச்சாச்சு. இப்போது மாமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ தான் விநாயகர் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததும் சாமிக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூவு சாமிக்கு ஃபோட்டோஸ்க்கு வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் கீழேயும் பிள்ளையாருக்கு வாழை இலை போட்டு வாழை இலைக்கு மேலேயும் பிள்ளையார் வச்சு பிள்ளையாருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ மாமா ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு பூவு அப்புறம் பூநூல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூநூலுக்கு நூல் தேடினா பட் நூல் கிடைக்கல. ஸோ அதனால் கலராக இருக்கிற நூலை பார்த்து எடுத்து அதில் மஞ்சள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஏதோ எங்களால் முடிஞ்சதை பிள்ளையாருக்கு பூநூல் போடுவோன்ட்டு நாங்களும் எப்படியோ போட்டுட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளையாருக்கு வச்சுட்டாரான வர தெரியல. அடுத்தது இப்போ சாமிக்கு சூடம் தான் காமிக்கணும். கண் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்னென்னலாம் நடக்குதுன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் போட்டாலும் வரும். வருஷம் வருஷம் இதே மாதிரி நல்லதே நடக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் நீ தான் வழி விடணும் சாமி. நல்லா வேண்டிக்கப்பட்ட சாமியை. எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து விநாயகர் வாங்கி வச்சு படைக்கிறது எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் கூட. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம் போல் எங்களோட லைஃப்பில் எப்போவுமே எங்கள் கூட விநாயகர் வரணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைக்கி கண் ஓப்பன் பண்ணி முதல் பூஜை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு மேல் யார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாமா தான் பண்ணிகிட்ருக்காங்க. சுண்டல் வெவிச்சு ஒரு பக்கமாக வச்சாச்சு. அப்புறம் இப்போது பொங்கல் பண்ணுறதுக்கு பச்சரிசி வச்சுருக்குறாங்க. வெந்துருமா அது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தேங்காய், வெல்லம், சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி மாமா வச்சுட்டாங்க. ஃபைனலாக என்னன்னு பார்ப்போம் நம்ம. குளிச்சு புது ட்ரெஸ் போட்டுக்கலாமா? சரி, பாய் சொல்லிடு. ஃபைனலாக கொழுக்கட்டைக்கு மாவு மாமா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரேஷா விடுமா, காலை விடுமா. இப்போ வந்து மாமா இங்கே சுண்டல் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் சக்கரை பொங்கலும் பிள்ளையாருக்கு பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து கொழுக்கட்டைக்கு பூரணமும் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, எல்லாமே என்னோடய மாமா தான் இன்றைக்கி பண்ணாங்க. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதையும் பார்க்கலாம். ஒரு வழியாக எப்படியோ அடித்து பிடிச்சி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சுப்பா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, இப்படி யாராச்சும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாதி வெளியில் பூர்ணம் நிற்கிது, பாதி உள்ளார பூர்ணம் நிற்கிது. அவ்வளோதான். அடுத்தது இதை வேக வச்சு பார்க்கலாம். கொழுக்கட்டை ரெடி பண்ணி ஒரு அடுக்கு வந்து வாழை இலையில் பண்ணி அடியில் வச்சாச்சு. இப்போ இதை வந்து மேலே வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, இதான் நம்ம வீட்டு கொழுக்கட்டை. லாஸ்ட்டாக எப்படி வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இட்லி பானைக்குள்ளே வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னம்மா வரப்போகுதுன்னு தான் தெரியல. பிள்ளையார் கோச்சிப்பாரான்னு தெரில. வேறு நாங்கள் வேறு பொக்கையே ஆக்கி வச்சுட்டோம். வேறு கொழுக்கட்டையெல்லாம் வேறு. இப்படி வாந்தாண்ட க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் மாலையும் இருக்கும்பூ மாலையும் கட்ட போகிறோம் நானும் மாமாவும். பக்கத்தில் எல்லாமே கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி தான். மாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அருகம்புல் கூட கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். இருக்கும்பூ மட்டும்தான் எனக்கு வந்து பக்கத்தில் எளியில் கிடச்சிது. வழியாக இருக்கும்பூ மாலையும் கட்டி முடித்து அருகம்புல் மாலையும் முடித்தாச்சு. எல்லா வேலையும் இன்றைக்கி அவங்க மட்டும்தான் பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணல. பாப்பாவை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். எப்போவுமே அதான முறை. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுவோன்னுட்டு அவருக்கு தேவையான மஞ்சள், பால், தயிர்,
எண்ணெய், சீகக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பழம், நெய், இதே மாதிரி ஒரு 9 வகையான சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் கரைச்சி ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சாமிக்கு அபிஷேகம் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அபிஷேகம் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு சந்தனம், பால், எண்ணெய், சீகைக்காய், தயிர் எல்லாமே 1 by 1 பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நினைக்கலாம், என்னடா அந்த பிள்ளையார் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையாருக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த பிள்ளையார் வந்து செம்மண்ணில் செஞ்ச பிள்ளையார். சடனாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உடனே கரைஞ்சிரும்னு வந்து கடையில் வாங்கும்போது சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவரை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் உள்ள குட்டி பிள்ளையாருக்கு நாங்கள் பண்ணிட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேயரோடு சேர்த்து இந்த பிளேயரை நாங்கள் ஒன்றாவே வச்சுட்டோம். முக்கியமாக நாங்கள் ஒன்று வாங்கவே மறந்துட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையாருக்கு துணி வாங்கவோ ப்ளஸ் தொப்புளில் வந்து காயின் வச்சு கட்டவோ நாங்கள் மறந்துட்டோம். என்னடா இது, நம்ம படித்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நினச்சோம். சரி, ஓகே, இல்லை அதனால் நம்ம வந்து பண்ணலை அப்படின்ட்டு மாமாவுக்கு கூட சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம படையல் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவும் பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரும். பிள்ளையார் சாப்பிட்றாரா? பிள்ளையார் சாப்பிட்றாரு, கொழுக்கட்டை சாப்பிட்றாரா? பத்தியா, பிள்ளையார் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்காருப்பா. பார்த்தீங்களா? மோஷி பாய் சொல்லிடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணி நம்மளோட 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யாவை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.